டிஎம்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆடிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டோட இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் தான். அவர் பண்ண வேலையை பாருங்க. நாமக்கல்ல ஒரு காய்கறி மார்க்கெட்ல ஒரு வயசான லேடி பாத்தீங்கன்னா ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனைய ஒரு மனுவா கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒன்னா அதை கையில வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் பண்ண வேலையை பாருங்க. அத்தனை பேர்த்தோட கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அருகருப்பான ஒரு விஷயம் வந்து அவர் மேலதான் டச் ஆன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தள்ளி விடுறாரு. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. யாராவது இதை பத்தி பேசுறீங்களா? எனக்கு அந்த ஒரு விஷயம் தாங்க புரியல. இதுவே இந்த விஷயத்த ஏடிஎம்கே எடப்பாடியாரோ இல்ல டிவிகே விஜய் சாரோ இல்ல சீமான் அவரோ இந்த மாதிரி பல கட்சிக்காரங்க யாராச்சும் ஒருத்தர் இதை பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இதை பத்தி ஒருத்தனாவது நீங்க யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு வயசான லேடி காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தானே இருக்கும், ஒரு பிரச்சனை தானே இருக்கும். அதை நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டு அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நாமக்கல்ல நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டக்குள்ள அப்படியே வந்துட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்குங்க. இவர் மட்டும் கரெக்டா அந்த அம்மா கொடுத்த அந்த மனுவை வாங்கிட்டு நான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாருன்னா சத்தியமா சொல்றேங்க, இந்த 2026 எலெக்ஷன்ல அவர் தான் திரும்பவும் முதலமைச்சராக வருவார். பட் ஆனால் அதை அவர் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே கட்சி வாய்ப்பே இல்லை. யார் யார் டிஎம்கே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு ஓட்ட போடுங்க. உங்களுக்காக உங்கள் மக்களோட மக்களாக யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்ட போடுங்க. நன்றி மக்களே.